ஹலோ காய்ஸ், வெல்கம் டு புபு விலாக்ஸ். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் லாங் வீடியோவே போடலை. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் வச்சுமே நான் போட்டுட்ருந்தேன். எந்த ஒரு வீடியோக்குமே நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்கல. வெறும் சாங் மட்டும் வச்சு போட்டுட்ருந்தேன். சரி, இப்போ ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம், இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் லாங் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் எடுத்திருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுவேன், ஷூட் இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சதும் எனக்கு ஒரு டீ எங்கள் அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க. காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆனதுமே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்குள்ளே முள்ளம்பன்றி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம். ஆனால் அது முள்ளம்பன்றி இல்லை, அது முள்ளு எலி. குட்டியாக இருக்கும் இல்லை பார்த்தீங்களா, முள்ளாக, அது ஒரு முள்ளு எலி. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா துவைச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல பிள்ளையா அதெல்லாம் மடித்து வச்சிடலான்னு மடித்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய கேமராமேன் யாருன்னு கேட்டிருக்கீங்க. அது என் தங்கச்சி தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அப்புறம் அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆல்ட் ஆயாச்சு அங்கேயே. இவங்க தான் அந்த சிஸ்டர்ஸ், என்னோடய கேமராமேன். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பெரிய சம்பவமே ஆச்சு. ஏன்னா சாரீ கட்டி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தா 2 பேர்த்துக்குமே ப்ளவுஸ் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் எங்கள் அம்மா சாரீ எடுத்திருந்தேன். ப்ளவுஸ் பாட்டியோடது. ஸோ அவளுமே பார்த்திங்கன்னா அவங்க மம்மி சாரீ தான். ப்ளவுஸ் எல்லாமே அவங்க மம்மியோடது தான். வெற்றிகரமாக எப்படியோ நான் சாரீ கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு முடிச்சிட்டேன். இனி அவளுக்கு போய் கட்டி விடணும். ஸோ கட்டி விட போயிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு கேமரா ஆங்கிளே செட் ஆகலை. பின்னாடி எங்கள் அம்மா வேறு கட்டில் படுத்துக்கிட்டாங்க. எந்திரிச்சு போனால் போகவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ அப்படியே நம்மளோட மூஞ்சிக்கு பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்கப்புக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 15 to 50க்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும் நான் வச்சுருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் ஐலைனர் போட்டேன், மஸ்காரா போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் காஜல் யூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் நான் இப்படி தான் ரெடி ஆகிட்டு போவேன். இதை விட ஓவராலாக ரெடி ஆகிட்டு போக மாட்டேன். எனக்கு இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான், நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய மேக்கப்பை. லாஸ்ட்டாக நான் என்னோடய பொட்டு வச்சு, என்னோடய சந்தனம் வச்சு என்னோடய லுக்கை ஃபைனல் பண்ணிக்கிறேன். என் ஃபேஸ் மேக்கப் ஓவர் ஆனதுமே நான் ஹேருக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறையா பேர்த்துக்கு இந்த சீரம் தெரியும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஜஸ்ட்டு நான் அந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளிப்பை வச்சு என்னோடய லுக்கை நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் என் தங்கச்சி இப்படி தான் ரெடியாக இருந்தோம். நான் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே என்னோடய குட்டீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. என்னையும் வீடியோடின்னு வந்துட்டாங்க.